குடிச்சிட்டு வந்து என்ன மென்டல் டார்ச்சர் அடிக்கிறது, 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணவன்ட்டு அசிங்கமா கத்துறது, இதுதான் மேடம் எனக்கு பிடிக்கல. நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அவங்க அண்ணன் தம்பிங்களை விட்டு எனக்கு அடிச்சு அவங்க பண்ணலாம் எல்லாமே. அடிக்கிறது, கழுத்துல துணியை வச்சு நறுக்கிறது, இதெல்லாம் யாரு உங்களுக்கு ரைட் சொல்றது? உங்க பேருமா? பேர் லோகநாயகி. எங்க இருந்து வரீங்க? கோயிலம்பாக்கத்துல இருந்து வரேன் மேடம். சொல்லுங்கம்மா. எப்ப கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணது 2006ல் பண்ணது. லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். அவங்க சித்தி பையன் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்தார். என்னை அங்கேயே விட்டுட்டு எங்கள் அம்மாகிட்ட வந்து சொன்னாங்க, இந்தமாரி உங்கள் பொண்ணை கட்டிக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அண்ணன் திட்டினாங்க, எதுக்கு என் தங்கச்சியை இட்டுன்னு வந்து விடு, தாலியெல்லாம் கட்டி போட்டுன்னு அழுதாங்க. எங்கள் அம்மா கல்லே விழுந்தாங்க, நான் விஷம் குடிச்சிருவேன் என் பொண்டாட்டி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, சரிடா அவளாக தேடிட்ட வாழ்க்கை ஏதோ நல்லபடியாக இருந்துட்டு போட்டோம், விட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தேடி வச்ச வாழ்க்கை தான் எனக்கு சரியாக அமையல. கல்யாணம் ஆகி முதல் மேரேஜ் ஆகி 3 வாரம் தான் அங்கே இருந்தேன். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்ததா? ஆமாம், 3 வாரம் தான் அங்கே இருந்தேன். ஒரு கை ஒரு கால் அவருக்கு ஊனம். அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எப்போ கல்யாணம் பண்ணாங்க உங்களுக்கு? அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகும்போது 19 வயசு. அப்போ அது நான் எவ்வளோ கனவுகளோடு தான் இருந்தேன் நான். சரி நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணி வீட்டில் தான் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி, எனக்கு பிடிக்காத மேரேஜ் தான் அது வந்து. வேண்டாமான்னு சொன்னேன். ஏன் உங்களுக்கு பிடிக்கல? ஒரு கை ஒரு கால் ஊனம். நானும் எவ்வளோ ஆசைகளோடு இருப்பேன், நம்மளுக்கு வரவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்புறம் உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்க? எவ்வளோ அழுத நிச்சயதார்த்தம் பண்ணி கூட இல்லாத சூழ்நிலை தான் மேடம் அவங்க வீட்டில். எனக்கு அடுத்தது என் தங்கச்சி இருக்கிறா. அதனால் எங்கள் அண்ணா சொன்னாங்க, 50 சவரம் கேட்டால் நான் எங்கே போவேன், கட்டிக்கம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தான் போனேன். எனக்கு அவருக்கும் எந்த இதுவும் கிடையாது. நான் போனால் 3 வாரத்துலேயே நாங்கள் வந்துட்டேன். ஏன் பிடிக்கல எனக்கு, வாழவே பிடிக்கல எனக்கு, ரொம்ப எனக்கு பிடிக்கல, மனசு சரியில்லாத வந்துட்டேன் நான். அதோட இவருக்கு எல்லாமே தெரியும். எனக்கெல்லாம் நான் அதுக்கு பந்த கால் போட்டு சும்மா விட்டுட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் வாங்கிட்டோம், டைவர்ஸ்லாம் வாங்கிட்டோம். அதெல்லாம் இவருக்கு தெரியும். அது மனசு பிடிக்காத வாழ்க்கை, அதை பற்றி நான் யோசிக்கணும்னு கூட தோணலை. இது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை, இதாச்சும் நல்லபடியாக அமையும் சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணேன். பண்ணிவிட்டு 2 வருஷம் நல்லபடியாக தான் இருந்துச்சு. குழந்தையும் பெற்றேன். என்ன குழந்தை? பையனை பெற்றேன். அப்புறமா பையனை பெற்று 1.5 வயசுக்கெலாம் பிரச்சனை. மறுபடியும் பையனை பெற்று 3ஆம் மாதத்தில் எங்கள் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, 7 மாதத்தில் அனுப்புகிறேன்ப்பா, பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, 7 மாதத்தில் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, வச்சுருந்தாங்க. அப்பத்துலேருந்தே பிரச்சனை தான், வீட்டில் வெளியே சொல்லிக்க மாட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நிறைய குடிச்சிட்டு நான் திருப்பதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு 1 வாரம் ஆகும். நான் காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல. அன்றைக்கே சண்டை தான், எதுவுமே சாப்பிடாம வீட்டில் இருந்தேன். ஏன் திருப்பதிக்கெலாம் போகிறீங்க, இருங்க நான் சாப்பிடக்கூட இல்லை காலிலேருந்து, இந்த மாதிரிலாம் ஏன் இது மாதிரி மென்டல் டார்ச்சராக இருக்குது, எதுக்கு குடிக்கிறீங்க, குழந்தை ஒன்று ஆயிடுச்சு, ஒழுங்காயிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எதுவுமே காதில் வாங்கிக்கல. நீட்டாக போயிட்டாங்க. துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு 1 வாரத்துக்கு தேவையான துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. நான் சாப்பிட்டேனா சாப்பிடலையே எதுவுமே கேட்கல. நான் அன்றைக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன அங்கே போய் நைட்டு சாப்பிட்டு அப்படியே கேராகிடுச்சு. காலிலேருந்து சாப்பிட இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே கேராகிடுச்சு. அப்படியே படுத்துட்டேன். மறுநாள் வராங்க என்னை கூப்பிட வரல, வீட்டு சாவி கேட்டு வந்தாங்க. வீட்டு சாவி கொடுத்து விட்டேன். நீ வராத, நீ உன் குழந்தை வராது, உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததில்ல, உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்னடா அதையும் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. மறுநாள் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா வந்து பஞ்சாயத்து பண்ணலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்க வந்தாங்க. தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவனையும் வர வச்சு போய் பேசிகிட்டு இருக்காங்க. தம்பியும் அவங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது தப்பாக வார்த்தை விட்டுருக்காங்க. என்னமோ அவங்களுக்குள்ளே பேச்சு. நான் வரல, ஆனால் அந்த இடத்துல எங்கள் வீட்டில் இருந்தேன். தப்பாக பேசிகிட்டு இருக்கோம். தம்பி முதல்ல அடிச்சிருக்காங்க. அப்புறம் 2 பேருக்கும் கை கலவரம் ஆகிருக்கு. இவங்களும் அடிச்சிருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் இவங்களும் அடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா போய் தடுக்க போயிருக்காங்க. அவங்கள செருப்பு கைட்டுன்னு அடிக்க போய் கழுத்தை பிடிச்சிருக்காங்க. நீ ஏன் என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு அடிக்க போயிருக்காங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க. இன்னும் 2 கோவமாகி எங்கள் அண்ணன் அவங்க அண்ணன் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு இவங்க அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. எங்கள் வீட்டுக்காரும் அவங்க அக்காவும் போய் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாம்மா, வா நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு என்னையை கூப்பிட்டு போனாங்க. போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நான் கொடுக்கல ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட். அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம், இருமா, நம்ம உடனே கொடுக்க தேவையில்ல, இருமான்னு சொன்னேன். நான் வெடிக்கடை போட்டேன், இதுலேருந்து 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு என் பொண்டாட்டி எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்துட்டா அப்படின்னு என் மேலே கேஸ் கொடுத்தாங்க.
நான் என்ன பண்ணேன், சரி இவங்க இந்த நம்ம பண்ணாத தப்ப இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு வரதட்சணை கொடுங்க கேஸ் போட்டேன். நானும் போட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் என்ன பண்ணாங்க, உடனே இது வந்து குடும்ப விஷயம், நீங்கள் மகளிர் என்ன கடை போட்டாரு? வெடிக்கடை, வருஷமான வெடிக்கடை போடுவோம், பட்டாசு கடை போடுவோம், வருஷம் போடுவோம். அதில் நான் தான் இருந்து வியாபாரம் பண்ணுவேன். அவங்க போடுவாங்க, கடன்லாம் கேட்டால் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ அந்த வியாபாரத்துக்கு நான் இருக்கேன். நான் எவ்வளவோ சம்பாரித்து கொடுத்துருக்கேன் அவனுக்கு, அவன் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துருக்குறான். இது வரைக்கும் எனக்கு அங்கே நல்ல பேர் கிடையாது. மென்டல் டார்ச்சர் தான், பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறது, நீ கொடுத்து தான் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்கிறது, நீ கொடுத்து தான் உங்கள் அக்கா பையன் கார் வாங்கிட்டான்னு இன்னுவாங்க, எங்கள் தம்பி கார் வாங்கிட்டான், இவங்க கொடுத்து தான் எங்கள் அக்கா பையன் வண்டி வாங்கிட்டான்றது, இல்லாத பொல்லாத எல்லாம் என் மேலே சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா 10 வருஷம் ஆகுது என் வீட்டுக்கு வந்து, என் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் நல்லது கெட்டதுக்கு நானும் போனதில்லை, அவங்களும் என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. இப்படி தான் ஒரு நான் குழந்தை தானா? ரெண்டு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ரொம்ப குழம்பி போயிருக்கீங்கம்மா. நிறைய பிரச்சனை மேடம். எனக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலி உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்காரர் தான் மேடம் ரொம்ப பிரச்சனையே. அவருக்கு என்ன வேணுமா? நான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு சைடு யாரும் என் பக்கம் வரதே கிடையாது. நீ இங்கேருந்து எடுத்து கொடுத்துட்ற, குடிச்சிட்டு வந்து என்னை மென்டல் டார்ச்சர் அடிக்கிறது, அசிங்கமாக பேசுறது, 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணவன்ட்டு அசிங்கமாக கத்துறது, இதுதான் மேடம் எனக்கு பிடிக்கல. எந்த குறையும் இல்லை மேடம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு சொந்த வீடு இருக்குது, கடையெல்லாம் வாடகை, மளிகை கடை 1 மாதம் ஆகுது திறந்து. நான் தான் அந்த கடையை பார்த்துப்பேன், இவர் மாலை கடையை பார்த்துப்பாரு. எந்த குறையும் இல்லை மேடம். இவர் கல்யாணம் பண்ணி போய் தான் அவர் கடையெல்லாம் வச்சாரு. ஆமாம் மேடம். வீடு கட்டினது நான் கல்யாணம் பண்ணி போய் தான். கீழ் வீடு மட்டும்தான் முதல், நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு தான் நான் கல்யாணம். அந்த வீடு யாரும் அவங்க வீட்டில் கொடுத்தாங்களா? அவங்க இவர் பங்களா கட்டிக்கினாங்க. போய் தான் நான் அவ்வளோ பாடுபட்டேன் மேடம். எனக்கு அங்கே நல்ல பேர் கிடையாது. என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் மென்டல் டார்ச்சர் தான். எதுக்கு நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிறதுக்காகவா? அதுக்காகவா எதுக்காகவோ தெரியல, மென்டல் டார்ச்சர் பண்றாரு. சரி, நீங்க வரதட்சணை கொடுமைன்னு நீங்க கேஸ் போட்டீங்க. நானும் போட்டேன். ஏன்னா அவர் என் மேல அபாட்டமா சொல்றதுனால எனக்கு கோவம். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கல, நான் நின்றுட்டு தான் இருந்தேன். சரி போட்டு வந்தேன். சரி மகளிர் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே போயிட்டு அவங்கள சமரசம் பண்ணி என்னை அமுச்சு வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஒரு டர்க்கி டவல் எடுத்து கழுத்தை நெருக்கிட்டாரு. இப்படியே ஷோபாவில் உட்காந்துருக்கேன் நான். கழுத்தை நெருக்கிட்டு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அப்படியே எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. கீழே ஊன்ட்டுருக்கேன் நான். அப்புறம் பையன் கிச்சன்லேருந்து ஓடி வந்திருக்கான் அம்மான்னு. உடனே என்ன பண்ணார், நெஞ்சு அமுத்தி 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 உயிர் வர வச்சு இங்கே சோபா மேலே உட்கார வச்சு என்ன தண்ணி கொடுத்து, அப்போ தான் மூச்சு வருது எனக்கு. மூச்சு விட்டேன். மூச்சு விட்ட உடனே அப்புறம் கண்ணெல்லாம் அப்படியே பிளட் ஆகிடுச்சு. அப்படியே 2 கண்ணுமே பிளட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தான்னா நான் இறந்துருவேன். குழந்தைய பார்த்தா நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்றாரு. சரி சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் பதட்டத்தில் நான் அழுகுறேன். என்னை கொண்டு போய் என் வாயில் கெட்ட வார்த்தை ஒன்று வந்தது. என்னை காப்பாற்றுடா, என்னை காப்பாற்று, இந்த மாதிரி என்னை கட்டியடா, எனக்கு கண்ணு தெரில, ஒன்றும் தெரில, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி கொடுக்குறேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னதுக்கு மறுபடியும் நான் போட்டு இந்த ஷாலை எடுத்து கழுத்தை நெருக்க வராரு. உடனே அந்த குழந்தை மேலே சத்தம் போட்டு நான் போக மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம், என்னை மன்னிச்சிட்டு நான் போக மாட்டேன், என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பாரு, எனக்கு ஒன்றும் தெரியல, என் நிலமையே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னேன். அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கோவப்பழம் மாரி செவந்து இருந்தது. பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க டாக்டர் அம்மா. எப்படி ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லை பையன் டவல் பட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு கண்ணு அப்படின்னா. இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னா. இல்லை மேடம் நான் சூசைட் நானே அட்டன் பண்ணிக்கிட்டேன். அவங்க என்னை சத்தம் போட்டாங்க, இது மாதிரிலாம் பண்ணலாமா, தப்பு இல்லையா, குழந்தை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி மேடம் ஏதோ ஒரு வேகத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க வந்து பார்க்குறாரு கதவுலேருந்து. நான் என்ன சொல்கிறேன்றது, 1 மாதம் 1.5 மாதம் ஆகும் இந்த பிளட் எல்லாம் கரையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சத்தம் போட்டு மாத்திரையும் கொடுத்தாங்க, வாங்கின்னு வந்துட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து ஒரு வாரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட சொல்லலை, வீட்டிலே தான் இருந்தேன் நான். சரி சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு யாரோ பார்த்து எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டாங்க, உன் தங்கச்சி கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கியிருக்கு, ரொம்ப ரத்தமாக இருக்குதுன்னு சொல்லவும் எங்கள் அண்ணன் பயந்துட்டு பதட்டத்தில் நாங்கள் போன அந்த ஸ்டேஷன்லேயே திருப்பியும் போய் அந்த அம்மாவை கூட்டின்னு வந்து ஆட்டோலேயே கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் ஆட்டோலேயே கூட்டின்னு வந்து எங்களை 2 பேரும் ஏற்றிட்டு போனாங்க. போலீஸில் விசாரித்தாங்க. இல்லை மேடம் பையன் அங்கேயும் போய் தான் சொன்னேன். அப்புறம் மிரட்டி கேட்கவும் உண்மையாக சொல்லிட்டேன், அப்படி தான் பண்ணாங்க மேடம். அவரை 2 அடி அடித்தாங்க. ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற சொல்லி 7 வருஷம் உள்ளே போட்டுடுறேன் அப்படின்னாங்க. வேண்டாம் மேடம் எனக்கு குழந்தை இருக்குது, நான் வாழணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி காப்பாற்றி கூட்டின்னு வந்துட்டேன். கூட்டின்னு வந்து அவர்கிட்ட தான் இருந்தேன். அந்த பிரச்சனை வச்சு
ஒவ்வொரு நாளாக கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. 2 வருஷம் நல்லா இருந்தேன். 10 வருஷத்தில் நான் வனவாசம் தான் அனுபவிக்கிறேன் அவனாண்ட. ரொம்ப குடும்பம் மேடம் எனக்கு. வீட்டுக்கு அன்னைக்கு அன்னைக்கு கூட பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சு 10 நாள் லீவ் விட்டாங்க. சரி நம்ம அம்மா வீட்டுக்கு போய் வரலாம்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நைட்டு பிரச்சனை பண்ணார் என்கிட்ட. இந்த மாதிரி வியாபாரம் பண்ண காசு நைட்டு அவரு தான் வந்து எடுப்பார். அவர் வந்து வரும்போதே பயமாக இருக்கும். குடிச்சிட்டு வரும்போதே என்ன அவர் கேட்குற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியாது. எவ்வளோ வியாபாரம் ஆச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு 400 ரூபா கோடி இருக்குது. இப்போ தான் தாத்தா பொண்ணு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கின்னு போச்சு. அந்த 100 ரூபாய் ஏன் மறைச்சேன்? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து மிரட்டி கேட்கவே எனக்கு பயத்தில் பதட்டத்தில் நான் சொல்லலை. நீ தானே பார்க்க போகிற கணக்கு லாஸ்ட்டில் பார்க்குறவ நீ தான். நான் வியாபாரம் பண்ணி வைக்கிறதோட சரி, கணக்கு பார்க்குறது நீ தான். அவர் நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி நைட்டு ரொம்ப அடிச்சிட்டாரு. சரி அந்த கோவத்திலே துணியெல்லாம் எடுத்து வச்சு இப்போவா ரீசெண்டாக நடந்த கதை கடைசி இன்னொரு குழந்தை பிறந்தது இல்லை உங்களுக்கு? அதுக்கு என்ன வயசாச்சு? அதுக்கு 5 வயசாகுது. அதுக்கும் வயிற்றில் இருக்கும் போது 5 மாதம் வயிற்றில் இருக்கும் போது அப்பவும் நிறைய குடிச்சிட்டு வந்து மென்டல் டார்ச்சர் தான். வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் சொல்லி சொல்லி வயிற்றில் அடிக்க வரவா நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். சரி இதுக்கு மேலே இருந்தால் நம்ம குழந்தைய எதனா பண்ணிட போகிறாருன்னு சொல்லிட்டு பையனையை வலிச்சின்னு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு பிரசவம் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போவும் பஞ்சாயத்து பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பஞ்சாயத்து பண்ணி எழுதி வாங்கிக்கினாங்க. சரி யாரும் வரல போகல, அப்படி நல்லா வச்சுருக்கணுமா வேணாமா என்ன சொல்லுங்கள்? அப்போவும் எனக்கு நிம்மதி கிடையாது. குழந்த பிறந்து அதான் யாரும் வரதில்லை போகிறதில்ல. குழந்த பிறந்த நாள்லேருந்து எங்கள் வீட்டில் தான் நான் இருக்கிறேன். மென்டல் டார்ச்சர் தான் எனக்கு. குடிச்சிட்டு வந்து நைட்டான அசிங்கமாக பேசுறது, டார்ச்சர் பண்ணுறது. குழந்த வளர்ந்து இருக்கிறான் அவன் எதற்கும் குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக பேசுறது, அதான் எனக்கு பிடிக்கல மேடம். இப்போ அவரால் இந்த குழந்தைங்க பாதிப்படையக்கூடாது. இப்போ என்ன திடீர்னு ஏன் வந்திருக்கீங்க இங்கே? கடைசியாக வரும்போது நிறைய பிரச்சனை. ரோட்டில் அடித்து எல்லாரும் முன்னாடியே அடித்து உன்னை அடித்தா கூட அம்மனமா இப்பே சேரையை உருவி கூட உன்னை ரோட்டில் எதுக்கு அந்த சண்டே ஆச்சு? நைட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு பார்த்தீங்களா? நைட்டு சொன்னேன் பார்த்தீங்களா 100 ரூபாய் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அது சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் பிரிஞ்சு? இப்போதான் மேடம் 20 நாள் இருக்கும். எங்க இருக்கீங்க? லீவ் விட்டாங்க. தம்பி வீட்டில் இருக்கேன் மேடம். நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன். எத்தனை வாட்டி இந்த மாதிரி பிரிஞ்சு போயிருக்கீங்க? இதோட 3வது வாட்டி மேடம். 3 வாட்டி தான் இதோட. இப்போ ஏமா எங்களை தேடி வந்திருக்கீங்க? இதுக்கு ஒரு முடிவு வேணும் மேடம். அவர்கிட்ட நிம்மதி இல்லை மேடம். நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்தேன். என்ன முடிவு எதிர்பார்க்குறீங்க? அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் முடிவு பண்ணுறாரு மேடம். நைட்டில் நான் என்ன குடிச்சிட்டு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. குழந்தை முன்னாடி அசிங்கமாக பேசுகிறாங்க. எதனால இப்படி இருக்காருன்னு உங்களுக்கு புரியல மேடம் எனக்கு. அதுதான் ஏற்கனவே குடிச்சிருக்கிறதுனால 4 மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். கேரில் வச்சு பார்த்தேன். 60,000 செலவு பண்ணி பார்த்தேன். நான் வந்து 4 வருஷம் நல்லா இருந்தார். வீடெல்லாம் கட்டினார். நகையெல்லாம் கொடுத்தேன். என் நகையெல்லாம் கொடுத்தேன். எப்படி ஹாஸ்பிட்டல் போனார்? நிறைய அவங்க வீட்டில் பிரச்சனை தான். அவங்க அப்பாவை இழுத்து போட்டு அடித்து சொத்து தகராறுனால அப்புறம் போலீஸ்லாம் அவங்க அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸுக்கெல்லாம். அவங்க போலீஸ் இவருக்கு தெரியும், எஸ்ஐன்றவர், ஏம்மா இந்த பையன் இப்படி இருக்கானம்மா மோசமாக இட்டுன்னு போய் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி வாழ வழியை பாருமான்னு சொன்னார். அவர் இப்படியே விட்டா அவன் இன்னும் மோசமாக தான் போவான் அப்படின்னாரு. அவங்க அக்காவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போயிட்டு சேர்த்து விட்டு ஆனால் 4 வருஷம் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இப்போ ஒரு 3 வருஷமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு ரொம்ப அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டியதானேம்மா? வரமாட்டார். வந்தால் நான் வெட்டுவேன் உன்னை. நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் மேடம். எனக்கு நல்ல படிப்பு வேணும். எனக்கு நல்ல ஒரு வேலை வேணும். என் குழந்தைங்களாம் நான் காப்பாற்றிப்பேன். அப்படி இருந்தால் போதும். எந்த பொண்ணு மேடம் கூப்பிட்டு வருவா? எனக்கு ஆசையா மேடம் விட்டு வரணும்னு. நான் பொம்பளை பொண்ணை வச்சிருக்கேன். ஆனா அவனுக்கு அக்கறை இல்லையா மேடம்? அந்த தெருவில் யார் வீட்டுல இருந்து எந்த சத்தமும் வராது, அமைதியா இருப்பாங்க. என் வீட்டுல இருந்து அவ்வளோ சத்தம் வரும் மேடம்.
என் குழந்தைங்கள நல்லது கெட்டதுக்கு எங்கேயும் கூட்டிட்டு போனதில்லை. எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. அந்த குழந்தை கேட்கும், எல்லாரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க, நாங்க மட்டும் வீட்டுல இருக்கிறோம். அப்ப கூட அவனுக்கு அறிய வராது மேடம். எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது. வேலை வேலை 24 மணி நேரமா வேலையா தான் இருப்பேன் நான். என் குழந்தைங்களுக்கு சொந்த பந்தம் வேணும் மேடம். அதுங்களுக்கு நான் எங்க அம்மா வீட்டுல போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மா வீட்டுக்கு போகணும், தங்கச்சி வீட்டுக்கு போகணும், அதுங்களும் ஆசைப்படாதா மேடம்? நீங்க அங்க போனீங்கன்னா இவர் சண்டை போடுவாரா? அம்மா சண்டை போடுவாரு. அங்க போயிட்டு வந்தாலுமே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. போயிட்டே பசங்க யார்கிட்ட இருக்காமா? அதான் வீட்டுல தம்பி வீட்டுல இருந்தேன் மேடம். நான் இப்போ ரீசனா நடந்தது. தம்பி வீட்டுல இருக்கப்போ என்னை தேடி அடிச்சே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பேகெல்லாம் எடுத்துட்டு குழந்தைங்களை எடுத்துட்டு போயிட்டீங்க? அப்போ அன்னைக்குதான் வந்த அன்னைக்குதான் நல்லா அடின்னு அடிச்சு தொடப்பக்கட்டில் அடிச்சு மேலே பூசு வேலை நடக்குது. அந்த சித்தாலம்மாலாம் என்ன தடுக்கிறாங்க. விடுப்பா, அந்த பொண்ணை போட்டு அப்படியே அடிக்கிற, மாடிக்கெல்லாம் ஓடி ஒளையிறேன் நான். அவ்வளோ அடிக்கிறாங்க, ரோட்ல அவமானப்படுத்துறாங்க. அவங்க அக்கா என்ன பண்ணுச்சு, அவங்க அண்ணன் தம்பியை பிடிச்சிக்கிச்சு. லோகா நீ போ நீங்க நிக்காத போ. அவங்க தான் வாட்டி விட்டாங்க, நீ போ, எங்க அவன் அடிச்சிட போறானோன்ட்டு. அந்த தெருவே பார்த்துச்சு. பசங்க மேல கை வைக்கல, என்னதான் சொன்னேன், போயிட்டு 18 வருஷம் கழிச்சு வா, என் சொத்தை எழுதி வைக்கிறேன். அப்படி சொல்லவே தான் நான் அந்த வீட்டை விட்டு வந்தேன் மேடம். நான் என்ன சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சிருந்தானா 10 நாள் லீவ்ல முடிச்சுட்டு நான் போயிருப்பேன். நிம்மதியா அனுப்பிச்சு வைக்கல, அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் அனுப்பிச்சு வச்சாரு. 18 வருஷம் கழிச்சு வா, என் சொத்தை எழுதி வைக்கிறேன் அனுப்பிச்சு வச்சேன். நான் நீட்டா என் தம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். 10 நாள் கழிச்சு நான் வரலன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா திண்டிவாடம் தேடிக்கிட்டு போயிருக்காங்க காரில். போயிட்டு அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி வீட்டுக்கு வந்து நான் இங்கே இருக்க உடனே நான் இங்கே இருந்தாலும் என் தம்பி பொண்ணாட்டி போய் பேசிச்சு. நான் அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. நான் அவங்கள என் பொண்டாட்டியை நான் பார்க்கணும், பார்த்துட்டு நான் கடைசியாக பார்த்துட்டு 16ஆம் தேதி இடுமுடி கட்டுறாங்க. மாலைலாம் போடலை, சும்மா பொய் மாலை அன்னைக்கு வேஷம் போட்டுன்னு அன்னைக்கு மட்டும் பொய் மாலை மட்டும் போட்டுக்கிட்டு வராங்க. மாலைலாம் போடலை அவங்க. பொய் மாலை மாரி அந்த கடையிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுன்னு, யார் மேடம் இப்படி போடணும், காய் வேட்டி தானே போடணும், இல்லை கருப்பு இது போடுவாங்க மாலை போட்டால், வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு வராங்க. நான் 16ஆம் தேதி இடுமுடி கட்டுறாங்க, பார்த்துட்டு போயிடுறேன். அப்புறம் 16ஆம் தேதி வந்துடுவேன். இன்றைக்கி நைட்டு இடுமுடி கட்டுறாங்க, 16ஆம் தேதி வந்துடுவேன். வந்து நான் மலேசியாவுக்கு போகிறேன். பார்த்தீங்களா உங்கள் வீட்டுக்காரர் அன்னைக்கு? பேசல. என்னை பார்த்தாங்க. நான் சொன்னேன், நான் என்ன தப்பு பண்ணேன், அன்னைக்கு நடந்த கதையை சொன்னேன். நீ தானே கணக்கு பார்க்குற, என் மேலே ஏன் தப்பு சொல்கிற, கம்முன்னு தான் இருந்தாங்க. நான் சொன்னதை நீ தானே என்னை அடிச்சு அப்புறம் அவரோட போகல வீட்டுக்கு, அடிச்சு அமிச்ச, கேளுங்க, நீ தானே அடிச்சு அமிச்ச, என்ன நீ தானே அடிச்சு 18 வருஷம் கழிச்சு வான்னு சொன்ன. எனக்கும் கோவம் இருக்காதான் மேடம்? 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தி அடிச்சு அமிச்சு வீட்டில் வச்சு திட்டினாலுமே 7 ஊர் கேட்க நீங்கள் கத்துறது. மெயின் ரோடு நாங்கள் இருக்கிறது, அங்கே வெளியே அவமானப்படுத்தி அமிச்சிருக்கேன். எனக்கு அந்த கோவம் இருந்தது. நான் வெளியே காமிச்சிக்கல, அவர்கிட்ட காமிக்க முடியாது வெளியிலலாம். அங்கே நான் ஒரு வார்த்தை பேசுனா அவர் 100 வார்த்தை பேசுவார், என்ன பேச விட மாட்டார் என்ன. அங்கே அந்த அளவுக்கு என் வாயை அடிச்சுவார். அவர் வந்துட்டு அவர் திரும்பி போயிட்டாரா? கேளுங்க, சொல்லிட்டே இருக்க சொல்ல, உன்னால என் குழந்தை படிப்பும் கெட்டுதேன்னு அடிக்க ஓடி வராரு என்ன. கார் உள்ள இருந்து யாரால கெட்டுதுன்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வராங்க. அப்புறம் தம்பி பொண்ணாட்டி, இது வந்து நாங்கள் 60 வருஷமா இங்கே இருக்கோம், அசிங்கமாகிடும், வெளியெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் பொண்ணாட்டியை மிரட்டாதீங்க சொன்னால் கையை பிடிச்சி தரன்னு வலிச்சுன்னு வந்து கிச்சனில் இப்படி தள்ளி விட்டார். கீழே தமால்னு விழுந்துட்டேன். என் பையனும் என் பொண்ணும் என் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ராஜு வரியா இல்லையா வீட்டுக்கா, வான்னு கூப்பிட்டாரு. பசங்க 2மே போல. நான் வரலன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துச்சுங்க. என்ன சொல்லோகா, வர சொல்லு பசங்களை, வர சொல்லு அப்படின்னாரு. உன் பசங்க நீ கூப்பிட்டா அவங்க வந்தால் நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு, அதுங்க போகல. அப்புறம் என் தம்பி பொண்ணாட்டி, ராஜு போ, அப்பா கூப்பிட்றாங்கல்ல, இடுமுடி கட்டிட்டு நைட்டு கொண்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லாமல், சரி ராஜு நீ போ அப்படின்னு என் தம்பி பொண்ணாட்டி சொல்லவே அவங்க 2 பேரும் போனாங்க. போனதோடு சரி, வரவே இல்லை பசங்களை பார்க்கல. பசங்களை கூட்டின்னு வந்து விடலை. அந்த பொண்ணுக்கு குளிக்க வைக்கிறது இல்லை, அந்த குழந்தைக்கு புண்ணாக சோரியாசிஸ் இப்போ தான் ஆரம்பமாக, அது வந்து இங்கெல்லாம் இருக்குது, புண்ணாக இருக்குது. நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் பொண்ணாட்டி தான் கூப்பிட்டு போனோம் ஆஸ்பத்திரிக்கு. என்ன ஆயில் நைட் தடவி நைட்டு ஒரு வேளை சுட்டு வச்சு குளிக்க வைக்கணும், சாயந்தரம் ஒரு வேளை குளிக்க வைக்கணும், மாத்திரை மருந்துலாம் கொடுக்கணும். அங்கே போனால் யாரும் பார்த்துக்க ஆள் கிடையாது, சாப்பாடு கூட அதுங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால தான் நான் இங்கே வந்தது. என்ன பிரச்சனைங்க? இது குடும்ப சண்டை.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள வந்து என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தன்மை இல்லை. ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஏகப்பட்ட கடன் வாங்க சொல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கும் எனக்கு இம்சை கொடுக்குறதுலையே இருக்காங்க. நான் வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் பண்ண சொல்ல நான் அங்கே 1008 பிரச்சனையில் இருப்பேன். எனக்கு பணம் புழக்கடி கிடையாது. ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினாலும் எல்லா பணமும் லாக்கு. 10 லட்ச ரூபாய்க்கு சீட்டு கட்டணும். ஒரு நாளைக்கு 2000 ரூபா தண்டல் கட்டணும். நான் மன அழுத்தத்துல இருக்கீங்க. எனக்கு பணம் ரொட்டேஷன் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிற தன்மை இவகிட்ட கிடையாது. அங்கே நான் ஒரு யோசனையில் இவனுக்கு தரணும் பணம், அவனுக்கு தரணும், இவனுக்கு தரணும்னு சொல்லிட்டு வருவேன். நீங்கள் வந்தவொடனே அந்த ரெஸ்பான்ஸ்லேயே கொடுக்குறது கிடையாது. நான் ஒரு வாடகை கேட்க சொன்னால் ஏன் வாடகை இப்படி கேட்காதுங்க, வாடகை வாங்கினா தானே நான் அங்கே எடுத்துகிட்டு போய் சீட்டு பைசா கட்ட முடியும். நீ வாடகை அவங்க கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிறியா, வந்து என்னோட கஷ்டத்தை நான் அங்கே கடன் கொடுக்கணுமே, அவங்க என்ன வந்து கேட்பானே. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க தம்பி? பூ வியாபாரம். இப்போ ஏதோ மளிகை கடை ஏதோ வச்சு மளிகை கடை இப்போ 1.5 மாதம் ஆகுது. இப்போ ஆல்ரெடி பிரச்சனை இருக்கும்போது எப்படி இன்னொரு கடை ஆரம்பிச்சீங்க? இதெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணி தான் வளருது. நான் இந்த சின்ன வயசுலேருந்தே ரொட்டேஷன் வியாபாரம் தான். இவ்வளவும் ரொட்டேஷன் பண்ணி தான் வியாபாரமே பண்ணுவேன். இது எனக்கு புதுசு கிடையாது. இந்த ரொட்டேஷன் தான் புதுசு கிடையாதுன்னா அப்புறம் மன அழுத்தமே வரக்கூடாது. பைசா ரொட்டேஷன் கிடையாதுங்க. இந்த டைம் வந்து பைசா ஒரு இடத்துல போய் ஒரு 2 லட்ச ரூபா கேட்டு வாங்குறேன்னா வாங்க முடியல. சரிங்க, அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க? அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கி முதல் போட்டுட்டேன். இந்த பணம் செல்லாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே வாங்கி பணம் நான் கடைக்கு சரக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரக்கு நான் ஆரம்பிக்கல. அதுக்கு ஒரு நாளைக்கு அப்ப இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சண்டை ஜாஸ்தியாச்சா? அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இருக்கு இல்லையா? பிரச்சனை இருந்தது. அது சின்ன சின்ன பிரச்சனை. இது இப்பவும் அது பிரச்சனை கிடையாது. என்னைக்கு நடக்காத பிரச்சனை கிடையாது. இவங்களா வந்து யோகா பண்ணிக்கினது புரிஞ்சுக்கிற தன்மை உங்ககிட்ட கிடையாது. சரி தம்பி, ஒரு விஷயம் கேட்க, உங்களுக்கு தண்ணி அடிக்கிறது பழக்கம் இருக்கா? நான் ஈவினிங் ஆனால் ஒரு பீர் சாப்பிடுவேன். நீங்க இதுக்கு முன்னாடி டி அடிக்ஷன் சென்டருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ஆமா, அது அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க. அது இவங்க பண்ண பிரச்சனைனால தான். அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் கிடையாது. நான் பிரச்சனை கல்யாணம் அவருக்கு பண்ணதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிரச்சனை எனக்கு பழக்கம் கிடையாது. அப்புறம் எப்படி அந்த பழக்கம் வந்தது? இவங்க தம்பி பிரச்சனை பண்ணாருன்னா உடம்பு நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட காரணம் நான் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னாங்க பீர் உடம்பு ஏறும், ஒல்லியாக இருக்கிறதுனால உடம்பு ஏறும்னு சொல்லிட்டு அதில் தான் நிறுத்தி வச்சுருந்தேன். அந்த பீர் 1/2 டம்ளர் பீர் போட்டாலே நான் பெரும் குடிக்காரன். அப்போ முதல் ஸ்டார்டிங் அது பண்ண வரத்துல இவங்க அண்ணன் தம்பிங்களை விட்டு டார்ச்சர் பண்ணாங்க. வரதட்சணை கொடுமைன்னு என்னை உள்ள தூக்கி உட்கார வச்சாங்க. ஆனா நீங்க ஏதோ காசு விவகாரம்னு கேஸ் போட்டீங்களா? அதுக்காக அவங்க காசு வரதட்சணை வேறன்னு நான் கேஸே 2 போடலையே. லட்ச ரூபாய் வெடிக்கடை போட்டு 2 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொடுத்தாங்க இவங்க. நான் கேஸே கொடுக்கலையே. உனக்கும் எனக்கு தான் சண்டை. நான் கேஸ் கொடுக்கல. சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க டி அடிக்ஷன் சென்டருக்கு போயிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் 4 வருஷம் நல்லா சம்பாதிச்சீங்க, வீடெல்லாம் கட்டினீங்க, எல்லாம் சொன்னாங்க. இப்ப ஏன் இவ்ளோ பிரச்சனை? புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. எனக்கா அவனுக்கா? உங்களுக்கு இருக்கா புரிஞ்சுக்கிற தன்மை? எனக்கு இருக்கு. நீங்க ஏன் அடிக்கிறீங்க அவங்கள? அந்த தெருவே பார்த்தது மேடம் அடிக்கும் போது. குடும்பம் இருந்து 1008 பிரிந்து என்ன நீ சாரிங்க. புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. சாரிங்க, என்ன குடும்பமா இருந்தாலும் வைஃப் அடிக்கிறது ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. இது குடும்ப பிரச்சனை கிடையாது தம்பி. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுங்க. நீங்க டொமெஸ்டிக் வயலன்ஸ் இதுக்கு பேரு என்னன்னா, நீங்க வன்முறையில ஈடுபடுறீங்க. அது வந்து உங்க குடும்ப பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை என்ன முதல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சரி தம்பி, எது வேணா இருக்கட்டுமே. என்னோட பாயிண்ட் என்னன்னா, வாயால பேசிக்கலாம். ஒருத்தர் அதுவும் பசங்க இருக்கும்போது மரியாதைய அந்த கோட்டை தாண்டி பேசக்கூடாது. ஆனா அடிக்கிறது விஷயம் இருக்குல்ல, அடிக்கிறது, கழுத்துல துணியை வச்சு நறுக்கிறது, அவங்களுக்கு உயிரை போற மாதிரி நீங்க அவங்கள ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? அவங்க இதுல வந்து அவங்க அண்ணன் தம்பிங்களை விட்டு எனக்கு இதுல அடிச்சு அவங்க பண்ணலாம் எல்லாமே. நான் பண்ணக்கூடாது. யாரு சொன்னது? அவங்க பண்ணலாம் எல்லாமே. யாரு சொன்னது? நீங்க தான் சொல்றீங்க. நான் சொன்னேனா அவங்க அண்ணன் தம்பி பண்ணலாம் சொன்னேனா? அதானே விட்டு பண்ண மறைக்கிறதுக்கு. அண்ணன் தம்பி பண்றாங்கன்னா அண்ணன் தம்பிட்ட பேசணும் நீங்க. அதை விட்டுட்டு அவங்கள ஸ்ட்ராங்கிள் இவங்க எப்படி பண்ணக்கூடாது. மகளிர் அணியில போய் அந்த கேஸை மறைக்கிறதுக்கு இவங்க எப்படி வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அதெல்லாம் நீங்க போயிட்டு சொல்லணும் இது போய் கேஸ்ன்னு. போய் கேஸ் அதை விட்டுட்டு நீங்களே வந்து இத வந்து கையில எடுத்துக்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்க அதுக்காக அவங்கள கழுத்தை நெருக்கி 10 லேடிஸ் என்ன மகளிர் அணியில வச்சு அடி அடின்னு அடிச்சாங்கல்ல. யாரு 10 லேடிஸ்? போலீஸ். அத நீங்க போலீஸ்ல தான் நீங்க ஹேண்டில் பண்ணி. இவங்க பண்ணது இதுதாங்க. நான் உன்னை இது வரைக்கும் 10 காசு உங்ககிட்ட வாங்காம தான் நான் குடும்பம் நடத்தினேன். உங்ககிட்ட யார்கிட்ட வாங்காம? இவகிட்ட நான் இவ வீட்டுல இருந்து எதுவுமே வாங்கினது கிடையாது. ஏன் சுய சம்பாத்தியத்தில் தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதுதானே கரெக்டான விஷயம் தம்பி. நான் உங்ககிட்ட வாங்கல. என்ன நீ இப்படி பண்ணலாமா? அந்த இது வரைக்கும் வாங்கின. ஆமா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வாங்கியிருக்கேனா? அந்த கோவத்துல அடிச்சீங்களா?
கோவத்துல அன்னைக்கு இது அந்த இதுதான் எனக்கு பழச மறக்கிற தன்மை கிடையாது. பார்த்தீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருப்பேன்ட்டு. சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளாக இப்படி தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்ததுல இருந்து 10 வருஷம் பிரசவம் பார்த்ததுல இருந்து உங்க அம்மாவுக்கு நீ ஒரு ஒரு இதுக்கும் போக சொல்ல 100 ரூபா 200 ரூபா பஸ் பார் போட்டு தானே கூப்பிட்டு போனேன். என்னைக்கு அது ஒரே ஒரு கடமை தம்பி. கடமை. அவங்க பெத்தவங்களுக்கு ஒரு கடமையும் இல்லையா? பத்தவங்களுக்கு கடமை இருக்கானே, நீங்க தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. பெத்தவங்களுக்கு கடமை இருக்கா இல்லையா? நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. எப்படி நீங்க பெத்தவங்களை நம்பி தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? பெத்தவங்கள நம்பி கல்யாணம் பண்ண ஏன் இதை நீங்க எப்படி தாலி கட்டினீங்க? நீங்க காப்பாத்த முடியும்னு தானே தாலி கட்டினீங்க. காப்பாத்திக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன பெத்தவங்களுக்கு கடமை இல்லையா? நான் 100 ரூபாய் கொடுத்தேன் உங்க வயசுக்கு தானே பண்ணீங்க. ஏதோ ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்க, தர்மம் பண்ண மாதிரி. உங்க பொண்ணை கூட்டிட்டு போறது பிரசவத்துக்கு என்கிட்ட துட்டு வாங்கி தான் பண்ணணும். ஏன் இது பிரசவம் இது என்கிட்ட வாங்கி தான் பண்ணணும். யார் இந்த சட்ட திட்டம் எல்லாம் சொன்னது உங்கள்ட்ட? பிரசவம் யாரால? உங்களால தானே அவ பிரசவத்துக்கு போனா. நீங்க செலவு பண்ணா என்ன தப்பு இருக்கு அதுல? அத கூட சொல்லி காமிக்கிறாங்க மேடம். ஒவ்வொரு நாளும் குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்காக நீங்க செலவு பண்ணா என்ன தப்பு இருக்கு அதுல? முதல் பிரசவம் அம்மா பார்க்கணும், 2வது பிரசவம் நாங்க. இதெல்லாம் இவங்களே எல்லாம் பண்ணிக்கிறது. நீங்க குழந்தைய பெத்துக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க தான் செலவு பண்ணும். அப்பா அம்மா செஞ்சாங்கன்னா அது சந்தோஷமா செய்யட்டும், அது வேற விஷயம். அதை நீங்க கேட்டு வாங்க கூடாது, கேட்டு வாங்க கூடாது, மரியாதையும் கிடையாது. நான் கேட்ட வாங்கல எல்லாம் கொடுத்தேன். இவ்வளவு செஞ்சேனே நீங்க அவங்க இப்ப சொல்றீங்க இவ்வளவு செஞ்சீங்க. யாருக்குங்க செஞ்சீங்க? இப்போ என்ன எப்படிங்க புடிச்சு கொடுக்கலாம் அவங்க? உங்க மனைவிக்கு செஞ்சாங்க. என் மனைவி என்ன எப்படி அவங்க அண்ணன் தம்பிக்கு என்ன இது பண்ணலாம்? எப்ப புடிச்சு கொடுத்தாங்க? அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 வருஷத்துக்கு அத முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க குடுத்தனம் பண்ணி 2 புள்ள பெத்துட்டீங்க. சரியா? 2 புள்ள பெத்துட்டீங்களா? அப்புறம் அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி கதையை பேசி பிரயோஜனம் இல்ல. இன்னும் இப்ப என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றாங்க இவங்க? அவங்க சொல்றாங்க நீங்க தான் டார்ச்சர் பண்றீங்கன்னு. எதனால சண்டை ஆரம்பிச்சதுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. எதனாலமா சண்டை ஆரம்பிச்சது? நைட்டு சொன்னல மேடம். சொல்லு. நைட்டு காசு மிரட்டாதீங்க அவங்கள. சொல்லுலகா. எதனால சண்டை ஆரம்பிச்சது? இந்த மாதிரி மிரட்டிக்காக தான் அப்படியே கொஞ்சம் பயப்படுவேன் மேடம் நான் ரொம்ப. அதனால நான் வார்த்தை வந்து இதுவாகும் எனக்கு. பயப்படுவேன் நான். இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஓடிச்சின்னு சொன்னேன் நான். அவர் சொன்னார், இப்போ தானே தாத்தா பொண்ணு 100 ரூபாய்க்கு அதை மறைச்சிட்டியே. அவர் தான் அங்கே நான் எடுத்து வச்சுக்கிட்டு இதான் ஓடிச்சின்னு சொன்னால் நீ என்னை கேட்கலாம். அதில் உள்ள காசு நீ தானே நைட்டானா வந்து கணக்கு பார்க்குற. நான் வீட்டு செலவு கூட அவர்கிட்ட சொல்லிட்டு தான் மேடம் எடுப்பேன் நான். அம்மாடி, ஒரு கணவர் மனைவினா நான் முதல்ல என்ன சுச்சுவேஷனில் உனக்கு நகை திருப்பி எத்தனை வந்து கொடுத்தேன்னு தெரியுமா? சொல்லு. நகை என்ன சுச்சுவேஷன்ல எத்தனை வந்து நகை உனக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? கம்மல் இல்லை மேடம், எனக்கு கம்மல் கூட இல்லை. இத்தனை வருஷத்துல 5 வருஷம் ஆகுது. அவர் வாங்கி போட்டாது வீட்டு கட்டுறதுக்காக வச்சாரு, கொண்டாரு. அவங்க மாமா பொண்ணு கேட்டிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். கட்டின பொண்ணாட்டிக்கு ஒரு நகை போட துப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுங்க. அந்த கோவத்தில் என்கிட்டயே சொன்னாங்க, இந்த மாதிரி என் மாமா பொண்ணு இது மாதிரி சொல்லுதுன்ட்டு. உன்கிட்ட மாமா பொண்ணு சொல்லுதுன்னு நீ என்கிட்ட சொல்கிற, ஆனால் என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்கேனா? என் மனசோட வச்சுப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. இதை பாருங்க, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி வந்து யாரும் யாருக்கு கீழேயும் கிடையாது. 2 பேருக்கு சம உரிமை உண்டு. உங்களுக்கு எவ்வளவு சுயமரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு சுயமரியாதை அவளுக்கும் இருக்கு. அவ உங்க அடிமையெல்லாம் கிடையாது. நான் வந்து அப்படிதான் இருக்கு உங்களோட ஆட்டிடியூட். நீங்க பேசுறது, நான் உன்னை பிரசவத்துக்கு அனுப்பிச்சேன், நான் தான் உனக்கு 100 ரூபாய் கொடுத்தேன், நான் உனக்கு சோறு போட்டேன். என்னது அப்படிதான் மேடம் பேசுவாரு. நான் சோறு போட்டேன்ல, உனக்கு சோறு போட்டேன்ல, வரதட்சணை வாங்கல. இல்ல நான் கேக்குறேன், அவங்க பண்ண தப்ப இது வரைக்கும் சொல்ல மாட்டேன்றாங்களே. பிரச்சனை நைட் முடிஞ்சு போச்சுங்க. என்ன பிரச்சனை பண்ணாங்க அவங்க? பிரச்சனை சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நைட்டு சண்டை முடிஞ்சு போச்சு. காலையில ஸ்கூலுக்கு போயில. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட். லோகநாயகி என்ன சொல்றாங்கன்னா, முத்துவேல் தண்ணி அடிச்சுட்டு அடிக்கிறாரு. 8 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லி சொல்லி காமிச்சேன்னு அடிக்கிறாரு. ரோட்ல ஓட அடிக்கிறாரு. கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தாரு. மிரட்டி பேசுறாரு. இதெல்லாமே நீங்க ஒத்துக்கிறீங்க? எனக்கு இது வந்து நான் வியாபாரம் பண்ணது, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல வியாபாரம் பண்ணது, எனக்கு இப்படிதான், இதுதான் என்னோட இது கேரக்டர் வந்து மாத்த முடியாது. வியாபாரம் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க எத்தனை பண்றீங்க வியாபாரம்? ஒரு 2 கோடிக்கு வியாபாரம் பண்றீங்களா? நான் எல்லா 50 கோடிக்கு பண்றீங்களா? 50 கோடிக்கு வியாபாரம் இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி டென்ஷன் இருக்கும். அவங்களும் பொண்டாட்டி அடிக்க முடியாது. வியாபாரத்தை காமிச்செல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஒழுங்கா போய் பேசினாதான். எக்ஸ்கியூஸ் மீ,
எல்லாருக்கும் வேலையில மன அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்காக பொண்டாட்டி அடிக்கிறது, மரியாதை இல்லாம பேசுறது, அவளை மனுஷியா கூட மதிக்காம இருக்கிறதெல்லாம் அதனால எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. பிசினஸ்னா ரொட்டேஷன் இருக்கதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், கிரைசிஸ் இருக்கதான் செய்யும். அதுக்காக பொண்டாட்டி வந்து அடிச்சிருவீங்களா? நான் என்ன புரிஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அவ ஒருத்தி வீட்டுல உட்காந்துருக்காளே, அவங்க தான் இது நான் போய் கூப்பிட தானே செஞ்சேன், கூட தானே செஞ்சேங்க. சரி, பிள்ளைய உங்களுக்கு இவ்வளவு நாள் இந்த பிள்ளைய கொண்டு போய் கூட ஸ்கூல் கூட எக்ஸ்கியூஸ் மீ முத்துவேல். சரி, அவங்க சொல்லிட்டாங்க உங்க பேர்ல இருக்கிற பிரச்சனை. அவங்க அவங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் சொல்லுங்களேன். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. இதுக்கு மேல அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? ஒதுங்கி வாழறது தான் வாழ்க்கை. சரி, அவங்க புரிஞ்சுக்கலன்னா என்ன புரிஞ்சுக்கல? என்ன அவங்க என்ன இது வரைக்கும் எந்த என்ன அளவு செஞ்சாங்க? புரிஞ்சுக்காம உங்களை என்ன செஞ்சாங்க? உங்களை அடிச்சாங்களா இல்ல அவங்க தண்ணி அடிச்சிட்டு வந்தாங்களா? நான் தண்ணி அடிச்சிட்டு வந்து சண்டையா போட்டுன்னு கிடந்தேன். ஒழுங்கா இல்லைன்னா இவ்வளோ வியாபாரமும் பண்ண முடியுமா, இவ்வளோ ரொட்டேஷன் பண்ண முடியுமா? என்ன வியாபாரம் அத சொல்லி அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கீங்க. என்ன யாரும் பண்ணாத வியாபாரம் மாதிரி வியாபாரம் பண்ணாரா, அதனால அவருக்கு கோபம் வருமா, அதனால பொண்டாட்டி அடிப்பாரு. நீங்க புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தா தானங்க அவங்களுக்கு. ஏங்க ஏகப்பட்ட கடன் வாங்கிருங்க, 20 லட்ச ரூபாய்க்கு சீட்டு கட்டணுங்க, மாசம் 30 லட்ச ரூபாய் கடன் வாங்கிருங்க. சொல்றாங்க யாரு கடன் வாங்க சொல்றாங்க? வாங்கிதான் அவனு வீட்டை கட்டணும்ல. அப்ப அது அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்குன்னு பொண்டாட்டி எல்லாம் அடிக்க கூடாது. கேத்த வீக்கம் புரியுதா? அதான் மேடம் நான் கேட்டேன் உங்ககிட்ட, இன்னொரு பிசினஸ் ஏன் ஆரம்பிச்சீங்கன்னா அப்படிதான் நான் முன்னுக்கு வந்தேன். முன்னுக்கு வரணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். அத வந்து உங்களால ஏத்துக்க முடிஞ்சா, அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சாதான் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி லோன் வாங்கணும், வியாபாரம் பண்ணணும். நீங்க குழப்பத்தை எல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு வீட்டுல வந்து பொண்டாட்டி அடிச்சு அவன் என்ன பண்ணுவான்? அவங்க சொன்னது பொய் சொன்னதுக்கு அடிச்சேன். காலையில துணி எடுத்துட்டு வெளியே வராங்க, டேன்றாங்க, பையான்றாங்க. அவர் சொல்லலாமா? நீங்க எதுக்கு அவங்கள அடிச்சீங்க? என் வாயில மட்டும்தான் மேடம் வரும். சொன்னேன். ஏங்க வீட்டுல நைட்டு நடந்தது பிரச்சனை நடந்து போச்சுங்க. நைட்டு பிரச்சனை நடந்து போச்சு. வந்தேன் காலையில வீட்டு வாடகைக்கு கேட்டு சாவி கேட்க வந்தாங்க. சாவி கேட்டு வந்தேன். சாவி கேட்ட இடத்துல என்ன சொன்னேன், சாவி எடுத்துக்கணுமா. புருஷன் பொண்டாட்டி தகராறு நைட்டோ முடிஞ்சு போச்சு. காலையில சமாதானமா எப்படிமா லோகமா எடுத்து கொடுமான்னு சொல்லி கேட்குறேன். அப்ப என்ன கேள்வி கேட்கணும்? பையா நான் கேட்கணும். அந்த வார்த்தை என் வாயில வராது. நான் என்ன சொன்னேன் மேடம் ஆரம்பத்திலே, இந்த வார்த்தை நீ கும்பிடுற முருகர் கடவுள், நான் இல்ல நீ கும்பிடுற கிருஷ்ணன் கடவுள் மேல சத்தியமா நீ சொல்லு. உங்களுக்கு வரும்ல, அதே மாதிரி அவளுக்கு வந்தது. ஏங்க எந்த டைமுங்க நைட்டு நடந்த பிரச்சனைங்க அதையும் விட்டாச்சுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு நைட்ல வந்தது, அவளுக்கு காலையில வந்தது. ஏங்க அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்கு நைட்ல கெட்ட வார்த்தை வந்தது இல்லையா தம்பி? அவங்களுக்கு காலையில வந்தது. அவங்க போய் சொன்னதுனால தாங்க அடிங்க. நான் ஆம்பளை, நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், நீ யாரு பேசுறதுக்கு? இல்ல நாங்க அவங்க போய் சொன்னதுனால தாங்க அடிச்சேன். காலையில நகையை மூட்டி கொடுத்துட்டு காலைல நான் நைட்டு 11 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போகணும், கடை வித்து பைசா ரொட்டேஷன் பண்ணி தானே போனேன். அது ஒரு கோவத்துல அடிச்சுட்டா அது முடிஞ்சு போச்சு. நீ காலையில கோவத்துல அடிச்சுட்டா அது முடிஞ்சு, அதெல்லாம் முடிஞ்சு போகலங்க, அதோட கண்டினியூஷன் தான் இது. அவங்க போய் சொன்னதுனால தான் அடிச்சேன். அவங்க திருடிட்டு போறதுனால தான் அடிச்சேன். என் வீட்டுல பணம் திருடிட்டு போறதுனால தான் அடிச்சேன். அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்தாங்க திருடி. எவ்வளவு திருடி கொடுத்தாங்க கேளுங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? இதருங்க பக்கத்து நகை கடையில அடகு கடையிலயும் இதுலயும் பணம் கொடுத்து வைப்பா. எவ்வளவு திருடினாங்க? அவ அதிகம்லாம் எடுக்க முடியாது. மினிமம் ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா தான் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும். திருடுவாங்களா உங்கள்கிட்ட? எடுத்து வச்சுப்பாங்க. அதை லாஸ்ட்ல பக்கத்து கடையில கிங்கத்து கடையில கொடுத்துட்டு நான் மார்க்கெட்டுக்கு போக சொல்ல அவங்க அம்மா வீட்டுல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு நிமிஷம், அவங்க அம்மாக்கு தானே கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டுமே. கொடுத்துட்டு போட்டுமே, என்ன ஆயிடுப்பா? பெத்தவங்க தானே. சரி, எனக்கு கஷ்டம் இல்லைன்னா வாங்கிட்டு வர வேண்டியதானே. எனக்கு கஷ்டம் இருக்குல்ல, எனக்கு கஷ்டம் இருக்குல்ல. 3 பிசினஸ் வச்சிருக்கீங்க, அவ்வளவு மன அழுத்தம் உங்களுக்கு. 20 லட்சம் ரூபாய்க்கு ரோலிங் ஆறுது, உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏங்க எனக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நான் காலையில 2:30 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கஷ்டப்படுறேன். சரி, அவங்க கஷ்டப்படுறதே இல்லையா? ஏங்க அவங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு விவரம் வந்து புரிய மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு கஷ்டப்படுறது இல்லையா? அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்க உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்கலையா? அவங்க பசங்களை பாத்துக்கிறது இல்லையா? வீட்டை கவனிக்கிறது இல்லையா? கடையில போய் உட்கார்றது இல்லையா? மாலை கடையில நின்னுக்கு மாலை கட்டி போடுவோம் மேடம். அவங்க செய்யறதெல்லாம் கஷ்டமான வேலை இல்ல, நீங்க செய்யறது மட்டும் கஷ்டமான வேலை.
பகல்ல படுக்க கூட நேரம் இருக்காது எனக்கு. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்து பாருங்களேன், ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட்டு வரல வீட்டுல இருந்து வீட்டு வேலையை செஞ்சு பசங்களை பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் பண்ணி பாருங்களேன், அப்ப தெரியும் அதோட கஷ்டம். நான் இந்த வேலையை பார்த்துறேன், இப்போ அந்த வேலையும் பார்த்துக்கின்னு இருக்கிறேன், கடையும் நடத்திக்கின்னு இருக்கேன், பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்கேன், வீட்டுக்கு தான் இருக்கிறேன். பிள்ளைங்களை எப்படி கூட்டிட்டு போனீங்க? சொல்லிதான் கூட்டிட்டு போனீங்களா? கோயிலுக்கு போறேன்னு கூப்பிட்டு போனேன். ஏன் போய் சொல்லி கூட்டிட்டு போனீங்க? கோயிலுக்கு தான் போனோம். அங்க இதுக்கு ஆறுபடைக்கு போலான்னு பார்த்தேன், ஆறுபடைக்கு போல, பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் இங்க திருப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி, ஏன் குழந்தைங்களை திரும்ப கொண்டு விடல? ஏன்னா நான் திருப்பி 2 நாள்ல போய் கூப்பிட்டேனே, வீட்டுல போய் நீங்க குழந்தைங்களை திரும்ப கொண்டு விடுறேன்னு தானே கூட்டிட்டு போனீங்க. ஆமாங்க, அதனால சொன்னீங்க போய் இதுல போய் கிடையாது. எனக்கு குழந்தைங்களை விடுறதுக்கு மனசு இல்லைங்க. அவங்க எப்படிங்க விடுவாங்க? 2 சின்ன பொன் குழந்தை, 5 வயசு குழந்தை, நீங்க எப்படி பாத்துக்க முடியும்? நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்ப அவ என்ன பண்ணுவா? பிள்ளைய 5 நாளா நீங்க இருக்கானே, பிள்ளைய உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டேன், போய் எட்டி பார்க்க வேண்டியதானே. யாருங்க கூட்டிட்டு போவாங்க? எப்படி வருவாங்க? யாருங்க கட்டண பொறுத்து நீங்க அடிச்சு ஓட்டி விடு, ரோட ஓட விடுவீங்க, கழுத்தை நெருக்கி கொல்ல பாப்பீங்க, எப்படிங்க உங்களை நம்பி வருவா? அவங்க எதுவுமே பண்ணல. என்ன பண்ணாங்க? நான் தான் எல்லாமே பண்ணேன். உங்க கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தாங்களா உங்களை? அவங்க தூக்கி உயிர் நிலையில மெரிச்சிட்டு 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், உடம்பு சோம்பலாம. அது தெரியாது. அது எப்போ? 8 வருஷத்துக்கு முன்னாடி. கைத்த நிறுத்தி கொன்னதும் அது 8 வருஷத்துக்கு முன்னாடி தான். தெரியாம பட்டிருக்கு. அப்ப அவங்க பண்ணாங்க அந்த விஷயத்தை இப்பவும் சொல்லுவாரு. பாத்தீங்களா, வாயில வந்துச்சீங்களா? ஏன்னா நீங்க ஒரு ஆம்பளைங்கிறதுனால அவ்வளவு அதிகாரம் திருட்டு பழி நம்ம ரொம்ப அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட, உங்க வழிக்கே நான் வரேன் தம்பி, அவ தப்பு பண்ணியிருந்தா கூட உங்க மனைவி அவளை எப்படி ஹேண்டில் பண்ணும்? நீங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றீங்க? நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? விட்டு தெரிஞ்சு பேசுறீங்க. அவளுக்கு மரியாதையை கொடுக்கறது இல்ல நீங்க. அவ சைட்ல இருந்து தப்பு இருந்தா கூட, அம்மா இப்படி பண்ணக்கூடாதுமா. நான் எத்தனை வாட்டியே சொல்லிட்டேன், இப்படி இருமா அப்படி இருமான்னு எத்தனை வாட்டியே. நான் சொல்லாததெல்லாம் கிடையாது. நான் அப்படியெல்லாம் இது பண்ணி 12 வருஷம் குடும்பம் நடத்தி இந்த அளவுக்கு இது பண்ணேன். இதுக்கு மேல என்னால முடியல. மனைவியும் பசங்களும் வேண்டாம் சொல்றீங்க? வேண்டாம். இதுக்கு மேல அவங்க நான் அந்த கோயிலாம்பாத்துல போய் வாழ முடியுமா? நான் இவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு கௌரவமா வாழ்ந்தீங்க. ஓகே, அப்புறம் எங்க உங்க மனைவி இங்க வந்தாங்க? அவங்களுக்கு அவ்வளவு கௌரவமா இருந்தப்போ எதுக்கு தெருவுல போட்டு என்ன அடிக்கணும்? நீ பண்ண தப்பு. அப்ப புருஷன் பொண்டாட்டிய தெருவுல போட்டு அடிக்கலாம், அது கௌரவ குறைச்சல் இல்ல. ஆனா அவ நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேங்க, சட்டப்பூர்வமா என்னமோ நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. பொண்டாட்டிய ரோட்ல போட்டு அடிப்பறான், அது அவருக்கு வெக்கக்கேடு இல்லையா? ஆனா பொண்டாட்டி ஆளு வச்சு அடிக்கலாம், அதை மறைக்கிறதுக்கு வரதட்சணை கொடுமைன்னு உள்ள தூக்கி வச்சு உட்கார வைக்கலாம், அவங்களால முடியும். அதுவும் தப்பு. அவங்க பண்ண தப்பு தான் இவ்வளவு நடக்குது. அத சொல்லிதான் அடிச்சேன்னு, அதுவும் தப்புதான். வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏங்க 10 பேரை கூட்டின்னு ரோட்டுல வச்சு அடிப்பானுங்க. நான் கட்டின புருஷன் இன்னொருத்தனை விட்டு அடி, இன்னொருத்தனை வச்சு அடிறான்னு சொல்லல, கட்டின புருஷன் தான் அடிச்சேன். இன்னும் 10 பேரை வச்சு அடிச்சுட்டு அதை மாத்திருக்கு, அந்த 2 லட்சத்தை மறைக்கிறதுக்கு வரதட்சணை கொடுமைன்னு தூக்கி வச்சு போலீஸ்காரன் அடிப்பான், பாத்துக்கிட்டு அவ்வளவு. அப்புறம் எங்க அவங்களோட வாழ்ந்தீங்க? சட்டப்பூர்வமா நான் இது டைவர்ஸ் வாங்கிக்கிறேன். அது நல்ல விஷயங்க. பாவம் அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லபடியா இருக்கட்டும். ஏன்னா நானும் நல்லா இருக்கணுங்க. நல்ல விஷயம் தம்பி. ஏன்னா நீங்க சொல்றீங்களா மன அழுத்தம் எங்களுக்கு ஒத்து போக முடியலன்னு, அந்த மாதிரி வாழறதுல அர்த்தமே இல்லை. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட தயவு செஞ்சு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்லிக்கிறேன், இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட மனைவி உங்களுக்கு அடிமைன்னு நினைக்காதீங்க. நான் அடிமைன்னு அவங்க நினைக்க கூடாது. பாசம் இருக்கு. பாசம் இந்த மாதிரி பூ வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதெல்லாம் பாசம் கிடையாது, மரியாதை கொடுக்கறது தான் பாசம். நான் கொடுக்க எல்லா மரியாதையும் கொடுத்துட்டேன். அவளுக்கு எனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. எப்படி மரியாதை கொடுக்கறீங்கன்னு பாத்துட்டு இருக்கோம். அவ கொடுத்த இதுக்கு தானே மரியாதை நான் கொடுத்தேன். தப்பு பண்ணி இருக்கலாம், இல்லன்னு நான் சொல்லல. அவங்க தப்பு பண்ணியிருந்தா அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இப்படி கிடையாது, எப்படி வேற விதமா. அதுக்கு வேற ஒரு முறை. புருஷன் கை நீட்டி அடிக்க கூடாதுன்றீங்க. புருஷன் கை நீட்டி அடிக்க கூடாது. அவனா இவங்க 10 பேரை விட்டு ஆள் விட்டு அடிக்கலாம். சாரி, அதுவும் அடிக்க கூடாது, அதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் பண்ணக்கூடாது. முதல் தப்பு யார் மேல? அதுவும் பண்ணக்கூடாது. யாரு முதல்ல பண்ணாங்க, பணத்தை 2 லட்சம் யாரு முதல்ல பண்ணாங்க, யாரு அப்புறம் பண்ணாங்கன்னு எல்லாம் கிடையாது. கட்டின புருஷங்கிறதுக்காக பொண்டாட்டி அடிக்கிறதுக்கான எந்த ரைட்ஸும் கிடையாது. கட்டின பொண்டாட்டி 10 பேரை விட்டு ஆளை விட்டு அடிக்கலாம், வரதட்சணை கொடுமைன்னு தூக்கி உள்ள உட்கார வைக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. தப்புங்க. பொம்பளைங்க பண்ணக்கூடாது. அதுவும் தப்புங்க, அதுவும் தப்புங்க, அதுவும் தப்பு. அதை நாங்க சப்போர்ட் பண்ணலையே. ஆனா நாம்பள கட்டின புருஷன் அடிக்கிறேன்னா
சாரி, நீங்க கெட்ட ஆளுன்னு நான் சொல்ல வரல, அந்த பொண்ணு மோசமான பொண்ணுன்னு நான் சொல்ல வரல. உங்க 2 பேருக்கு ஒத்து போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவங்களுக்கு மரியாதையே கொடுக்கல. அவங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப மரியாதை. மரியாதையே இல்லை. அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காதபடி செஞ்சிருக்காங்க. அந்த பொய் கேஸ் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அதெல்லாம் மறந்துட்டு ஒருத்தர் மன்னிச்சு நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்க பாருங்க, அவங்களும் உங்களை புரிஞ்சுக்க பார்க்கட்டும். பசங்களை நல்லபடியா வளர்க்க பாருங்க. இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை மேடம். என்னம்மா ஏன்னா மேடம் பார்த்துப்பையா குழந்தைங்களை கொடுத்துட்றீங்களா? நான் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். தயவு செஞ்சு பண்ணிக்கிட்டீங்கன்னாங்களும் இந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் மாத்திங்க. இல்லை இல்லை, இன்னும் ஏங்க இவகிட்ட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும். இல்ல தம்பி, அப்படியெல்லாம் கிடையாது தம்பி. இல்லை இல்லை, இதை பாருங்க, நம்ம ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மரியாதை கொடுத்துங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு, ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு அக்கா எல்லாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அக்கா இருக்காங்க. சரி, அம்மா அந்த மாதிரி இருக்காங்க, நாலு அக்கா நினைச்சீங்க. தங்கச்சிங்க. அந்த மாதிரி நினைச்சிங்க. இதை பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பல பிரச்சனைகள் வரலாம், சண்டை வரலாம். யார் வீட்லயும் இல்லாததெல்லாம் கிடையாது, எங்க வீட்டுல கூட தான் இருக்கு. ஆனா ஒருத்தர் மேல வச்சிருக்கிறது மரியாதை என்னைக்குமே குறையக்கூடாது. நான் மரியாதை கொடுத்து எவ்வளோ பழகிட்டேன். ஆப்போசிட்ல நம்ம மனைவிய வந்து மனுஷியா மதிக்கணும். முதல்ல என்ன மனுஷன் முதல்ல புருஷனா அடிமையா மதிக்க நினைக்க சொல்லுங்க. கூடாது, அடிமையா நினைக்க கூடாது. என்ன முதல்ல அதே மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாதுமா. பொய் கேஸ் போடுறது, வரதட்சணை கொடுமை என்ன சொல்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பான அது விஷயம். அப்போ நடந்த விஷயத்தையே சொல்றாரு மேடம். சரிம்மா, நான் இப்ப ஒழுங்காதான் மேடம் கடையை பார்த்துட்டு வீட்டை நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், 5 பைசா எடுத்து கொடுத்தது இல்ல மேடம் இது வரைக்கும். நான் புரிஞ்சுக்கோங்க. அவர் பொய் சொல்றாரு என் மேல. உண்மையாதான் மேடம் இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். நம்ம இவ்வளவுலாம் உண்மையா இருந்து இந்த மாதிரி போட்டு நம்மள சித்திரவதை பண்ணலான்னு இங்க வந்தது மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நீ 200 ரூபாய் அம்மாக்கு எடுத்து கொடுத்தாலும் அதுல தப்பே கிடையாதுமா. இல்ல நீ சொல்லிட்டே கொடுக்கலாம். அந்த திருடறது அளவுக்கு நீங்க வச்சுக்க கூடாது. சப்போஸ் அப்படி நடந்திருந்தா கூட. உங்க பொண்ணுகிட்ட பேசினேம்மானா அவளுக்கு என்ன பெரிய வருத்தம்னா, அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு. அண்டு அவங்க வந்து அவருக்கு தெரியாம காசு உங்க வீட்டுக்கு அனுப்புறான்னு அவர் நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லை சொல்றாங்க. நான் என்ன சொல்ல, அவள்கிட்ட என்ன சொன்னேன்னா, அப்படி உங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ நினைச்சா அது உன்னோட ரைட்டு, உன்னோட பங்களிப்பு, உன்னோட அவர் வச்ச கடையிலாம் இருக்கட்டும், அந்த வீட்லயா இருக்கட்டும், அவ பங்களிப்பு இருக்கு. அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சா டெஃபினட்டா அவ பண்ணலாம். அது அவளோட, அதை வந்து யாரும் தடுக்க முடியாது. அவ பங்களிப்பு ஒண்ணுமே இல்லாம நெகேட் பண்ணி போடவே முடியாது. நீ என்ன செஞ்ச, வீட்டுல உட்கார்ந்த சும்மா உட்காந்து இது பண்றேன்னு சொல்லவே முடியாது. அவ வீட்டுல இருந்து குடும்பத்தை பார்த்தா தான் அவர் வேலைக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாம கடையில போய் உட்காந்து வியாபாரத்தையும் பாத்துக்கிறா. ஆனா அவருக்கு மனசுல என்ன வருத்தம்னா, அன்னைக்கு 8 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் அவர் மனசுல என்ன வச்சிருக்காரு. அதுதான் அவர் மனசுல. அவர் என்ன சொல்றாரு, பொய் கேஸ், வரதட்சணை கொடுமை என்ன பொய் கேஸ் போட்டீங்கன்னு. இப்போ 2 பேருமே ஒன்னா வாழ விருப்பப்படல. நான் அவள்கிட்ட என்ன சொல்றேன்னா, அவர் பேசுறது அப்படிதான் இருக்கு. ஆனா மேபி மனசுக்குள்ள நல்லவரா இருக்கலாம், உன் மேல பாசம் இருக்கலாம். அதனாலதான் 8 வருஷமா 10 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படிதான் தெரிஞ்சுட்டு நீ மேனேஜ் பண்ணி அவரோட வாழறேன்னா வாழுமா சொல்றேன். பசங்க இருக்காங்க 2 பேர், விருப்பம் இல்லை சொல்றான். நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? அவங்க சாய்ஸ் மேம், வாழ போறது அவங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான் மேடம். ஏன்னா நாங்க எவ்வளோ சொன்னாலும் சரி, இன்னைக்கு கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிட்டு நாளைக்கு வந்து உங்களால தான் நான் போனேன்னு நான் சொல்லக்கூடாது. அவங்க வாழ போறாங்க. அது அவங்க 2 பேர் மனசு ஒத்து போறதை பொறுத்து. அவர் குழந்தைங்கள நான் கொடுத்துடுறேன் அதை பற்றி இல்லை சொல்கிறாரு. எனக்கு வேண்டாம், குழந்தைங்களும் வேண்டாம், ஒய்ஃபும் வேண்டாம் சொல்கிறாரு. அவர் கோவத்தில் பேசுகிறாரு. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்க, அவர் அப்படிதான்னு தெரியும். இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வெளியே போனதுனால அவர் மாற எல்லாம் போகிறதில்ல. நான் சொல்ல தான் முடியும் அவர்கிட்ட, இப்படி ட்ரீட் பண்ணாதீங்க ஒய்ஃபை, மனுஷியாக ட்ரீட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல தான் முடியும். நான் அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது ஒரு நாள் சேஞ்ச் எல்லாம் ஆக மாட்டார். அது அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு, இல்லை என் புருஷன்ட்டு இருக்கிறது நல்ல விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன், அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, நல்லபடியாக சம்பாதிக்கிறாரு, அவர்கிட்ட அந்த திறமை இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்குறேன், பசங்களோட வாழ்க்கையை பார்க்குறேன், ஃப்யூச்சரை பார்க்குறேன்னு அவள் வாழறதுக்கு முடிவு பண்ணியாச்சுன்னா ஓகே. இல்லை, வாழ விருப்பம் இல்லை மேடம். நீ என்ன சொல்கிறேன்? ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அப்படியா? சட்டப்படி விவாகரத்து வாங்கிக்கிறீங்களா? சரி, பசங்களை கொடுத்துருங்க. பசங்க எனக்கு தேவையில்லை. சரிங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா?
ரொம்ப வருத்தமான விஷயம் தான். என்னன்னா அவர் சொல்ற மாதிரி எல்லா வீட்லயும் நடக்கிறது இல்லையா? எல்லார் வீட்லயும் புருஷன் பொண்டாட்டி சண்டை நடக்க தான் இருக்கு. நம்ம எல்லார் வீட்லயும் இருக்க தான் இருக்கு. ஆனா அது ஒரு லைன் கிராஸ் பண்ணி போகக்கூடாது. இவர் சொல்றாரு பாத்தீங்களா, 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு மனசுல காயம் ஏற்பட்டிருக்கணும். புருஷன் அடிச்சதுக்கு நீங்க வரீங்கன்னீங்களே, இவனுங்க எல்லாம் சேர்ந்து 420 வேலை பண்ணானுங்களே, இவங்கள கேட்கறது உங்களால முடியலல்ல. நாங்க கேட்கலையா? கேட்டீங்களே, இப்பதான் கேட்டீங்களா? இப்போ நீங்க சொல்றீங்களா, நீங்க அடிச்சு ரோட்ல விட்டு ஹலோ அடிச்சு எக்ஸ்கியூஸ் மீ, கேட்கலையா? அவங்கள்ட்ட சொல்லலையா? நான் தப்பு சொல்லலையா? எல்லாம் மொத்தம் 420 கேஸுங்க. சரி, நீங்க பண்ணது கரெக்ட்னு சொன்னேனா? இல்லையே, ரெண்டுமே தப்பு தான். ரெண்டுமே தப்பு தான். முதல் விரிசல அதான் இந்த 420 பண்ண வேலை தான். 8 வருஷம் முன்னாடி நடந்த அந்த விஷயம் இன்னும் அவர் மனசுல வச்சிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒரு உறவுக்குள்ள நடக்க கூடாது. திட்டிப்போம் அந்த பக்கம் இந்த பக்கம் சின்ன வார்த்தையில, அதோட மறந்துடும். அதோட அவங்க எங்க வீட்டுக்கே வரதில்லையா மேடம்? காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டு இவர் இவர் வயசு என்ன அவர் வயசு இல்லை. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவர் காலில் விழுந்தார். வீட்டுல யாருமே இல்ல. அப்போ அவர் அதை மறக்கல. அப்பவும் மறக்கல. நான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆள் இல்ல, வீட்டுல யாரும் ஆள் இல்ல. ஆனா எதுக்கு நீங்க வந்து இப்படி பிரச்சனை பண்றீங்க? பொண்ணு வீட்டுக்கே நாங்க நிக்க மாட்டோம். எங்க சொந்த பாருங்க, ஏதோ சம்பாதிக்கிறோம், நாங்க சாப்பிடுறோம். நானும் என் பேரன் எங்க வீட்டுக்காரர் சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு அனுப்பல. இன்னும் அந்த வீட்டு வாசல்ல கால வைக்கிறது பெரிய பொண்ணு அதுக்கும் கூப்பிட்டோம், மரியாதையா போன் பண்ணி கூப்பிட்டோம். அதுக்கும் வரல. உங்களுக்கு நான் சொல்றேன், எங்க அப்பா நீங்க சொல்றீங்களா, எங்க அப்பா தேவையில்லைன்னா விட்டு எங்க அப்பா இறந்து போகும்போது ஊர்ல எடுத்து போய் அடக்கம் பண்ணிருக்கேன் மேடம். அப்புறம் எதுக்கு என் பொண்டாட்டி போன் பண்ணி சொல்றா, இது மாதிரி வாங்க மச்சானு வேஷ்டி கட்டுன்னு ஒரு 150 ரூபா குத்து வேஷ்டி கட்டுறதுக்கு வக்கில்லாத குடும்பம் மொத்தமே. எல்லாம் தெரிஞ்சு தானங்க மேம் பொண்ணு எடுத்தாங்க. தெரிஞ்சு தானங்க மேம் எடுக்கிறாங்க. கோயில்ல இட்டு போய் எங்க தாலி கட்டிட்டு வந்து விட்டுக்கிறாரு. நீங்க தானே அமுச்சு வச்சீங்க தாலி கட்டி கூட்டிட்டு அமுச்சு வச்சோமா? இல்லங்க, அவருக்கு பேசிக்கலி மரியாதை இல்ல. இல்ல அது புரிஞ்சுக்குங்க நீங்க. அது கரெக்ட், அது நீங்க ரொம்ப கரெக்ட். பெரிய ஆளு தம்பி. நீங்க ரொம்ப அதேதான் வாய் தான் இருக்குது இது வரைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப பெரிய ஆளுங்க நீங்க. அவங்க எல்லாம் சாதாரணப்பட்டவங்க, விட்டுருங்க. விட்டனே. நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. பெரிய ஆளு. ரொம்ப பெரிய ஆளு. இப்ப தெரியுதா உங்களுக்கு? எங்க நாங்கெல்லாம் தெரிஞ்சு அடக்க உடக்கமா இருக்கிறோம் வீட்டுக்கு. 12 வருஷமா மேம் தெரியுமா? நீ இல்ல அன்னைக்கு இல்ல, யாரும் வரது இல்ல, யாரும் போறது கிடையாது. இவளுக்காக தான் நாங்க அழுகுறோம். என் பொண்ணுக்காக தான் நான் அழுகுறேன். இந்த பேச்சுவார்த்தையே வேண்டாம். அவங்கள விட்டுடுங்க, நீங்களும் அவங்கள விட்டுடுங்க. அவ்வளவுதான். நீங்க சட்டப்படி விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது பண்ணீங்கன்னா முக்கியம் போதுமா எனக்கு? பசங்க என்கிட்ட தான் பையன் மட்டும் எனக்கு என்கிட்ட கொடுத்துருங்க. ஓ, இப்போ இவ்வளவு நேரம் பசங்களே வேண்டாம் சொன்னீங்க. இது யார் லைஃப் ஓட்டுனால ஒரு நீங்க பசங்களை கொடுங்க. நீங்க சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணீங்க. அவருக்கு பறக்கலையா? அவரு சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கோவத்துல ஒவ்வொருத்தர் பேச அந்த பேச்செல்லாம் வேண்டாம். அவர் பசங்க 2 பேரையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சட்டப்படி கோர்ட் என்ன முடிவு எடுக்கிறதோ முடிவு எடுக்கட்டும். அது நான் சொல்லக்கூடாது, அது கோர்ட்டு தான் சொல்லுவாங்க. சரியா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.